தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் காளி. குருநாதருடைய அனுகிரகத்தாலும் அகோர காளி அம்மாவுடைய ஆசீர்வாதத்தாலும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆண் பெண் வசியம், இதுதான் இன்றைக்கு உள்ளான தலைப்பு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட முடிவில் அதற்குண்டான மந்திர பிரயோக முறைகளை பற்றியும் சொல்ல போகிறேன். யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க, முழுமையாக பாருங்கள். பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் நம்ம கூற போகிறது பார்த்திங்கன்னா, ஆண் பெண் வசியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கந்தர்வராஜ மந்திரம். கந்தர்வராஜ மந்திரம் அப்படிங்கிறது இந்த இதை பதிவு நான் 2 மந்திரங்கள் உங்களுக்கு தரப்போகிறேன். ஒன்று வசிய பிரயோக முறைக்காகவும், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா காரிய சித்திக்காகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த கந்தர்வர் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா பரவாயில்ல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. யார் இந்த கந்தர்வர்கள் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய சுகந்த நறுமணங்கள், பூக்கள்லிருந்து வரக்கூடிய அற்புதமான நறுமணங்கள், இவை அனைத்திற்கும் தலைவன்னு சொல்லலாம், அதிபதினு சொல்லலாம். இவங்க தான் அதற்கு தலைவனாக இருக்காங்க. வடமொழியில் சுகந்த நறுமணம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு கந்தம் அப்படின்னு பெயர். சரிங்களா? அப்போது அந்த கந்தம் அப்படிங்கிற பெயர்னாலேயே இவங்க கந்தர்வர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். இவங்க பார்த்திங்க அப்படின்னா தாழம்பூ, மல்லிகைப்பூ மற்றும் இந்த பாலைப்பூலாம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாலைப்பூ அப்படிங்கிற மாதிரியான நறுமணங்கள், அதிலிருந்து ஒரு விதமான நறுமணம் வரும். அந்த நறுமணத்தை உடையவங்கள் என்றும், அப்சரஸ் என்று அழைக்கக்கூடிய தேவ கன்னிகைகள் இருக்காங்க இல்லையா, நம்ம அப்சரஸ் நல்லா சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தேவ கன்னிகைகளுடைய கணவன்மார்கள் என்றும் புராண ஏடுகளில் சொல்லியிருக்காங்க. அது போக இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா காமதேகம் உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காமதேகம் அப்படின்னா ஒரு அதி சுந்தரமான, பார்த்ததுமே அவர்கள் மீது மோகம் வயப்படக்கூடிய அளவுக்கு சுந்தரமான ஒரு உடல் அமைப்பை பெற்றவர்கள் என்றும், கையில் பார்த்திங்கன்னா கரும்பு வில்லேந்தி அதில் பார்த்திங்கன்னா மலர் அம்புகளை தொடுக்கக்கூடியவர்கள் என்றும் இவங்களை நம்ம சொல்கிறோம். இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனிதர்களாகிய நம்ம வாழக்கூடிய இதே பூமியில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலத்தில் நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஆயக்கலைகள் 64 மிக தெளிவாக கற்றவர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவங்க மனிதர்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய வரங்களை கொடுக்கக்கூடியவர்களாகவும், அதே சமயம் வரம் பெற்றவர்கள் அதை தவறாக பயன்படுத்தும் சமயத்தில் அவர்களுக்கு சாபங்களை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் மகாபாரதம் தெரியும் இல்லையா, அந்த மகாபாரதத்தில் அர்ஜுனன் ஆயக்கலைகள் 64 படிக்கணும் அப்படின்ட்டு முற்படும் போது இவருக்கு நாட்டிய கலையை சொல்லி கொடுத்தவர் ஒரு கந்தர்வ குருநாதர் அப்படிங்கிற ஒரு தகவலும் நம்ம மகாபாரதத்தில் பார்க்க முடியுது. சரிங்களா? அப்புறம் இன்னொன்று, இந்த தேவலோகம் நல்லா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்திரர், வர்ணர் இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு லாகிரி வஸ்துவான சோமபானம் அப்படிங்கிறத தயார் பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்க பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நம்ம எச்சினிகள்லாம் 64 எச்சினி இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, 390 குட்டிச்சாத்தன் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இவங்களுக்கும் சில எண்ணிக்கைகளை பார்த்திங்கன்னா ஏடுகளில் குறிப்பிட்டிருக்காங்க.
இவங்க எத்தனை வகையாக இருக்காங்க அப்படின்னா 4433 வகையான கந்தர்வர்கள் இருப்பதாக ஏடுகளில் இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் தந்திர சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய குறிப்புகள் எல்லாமே ரகசியமாக மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இதோடைய பிரயோக முறைகள் தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு சாதாரண மனிதர் கூட அவனுடைய எல்லா காரியங்களுக்கும் இவர்களை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனாலையும், இவங்க வந்து வரம் கொடுக்கறதுல எவ்வளோ வல்லவர்களோ அதே போல் சாபம் கொடுக்கறதுலேயும் வல்லவர்கள் அப்படிங்கிறதுனாலையும், இதை சரியாக ஒரு குருமூலியமாக தெரிந்து அதன்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் ஏடுகளில் இவர்களை பற்றின குறிப்புகள் மறைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நீங்கள் கேரளாக்குள்ளே கொஞ்சம் இன்டீரியராக போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சில திருமேனிகள் அப்படின்னா நம்பூதிரிகள், சில மாந்திரிக குருமார்கள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாத்தன் சாமி, அதாவது கரங்குட்டி பகவான், விஷ்ணுமாயா, கர்நீலி பகவதி, முண்டன், மாடன், பஞ்சுருளி இப்படி எல்லாத்தையும் வணங்குறாங்களோ முத்தப்பன், அதே போல் இந்த கந்தர்வர்களுக்கும் தனி இடம் வச்சு வணங்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேரளாவை சேர்ந்த குருநாதர் சொல்லி தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். இதை வணங்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா அந்த கந்தர்வர்களுடைய தேகத்தை போலவே மினுமினுப்பான ஒரு தேகத்தை பெற்றவர்களாக, அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி லைட்டு போட்ட மாதிரியெல்லாம் ஜொலிக்காது, ஒரு பார்க்குறக்கு ஒரு தேஜஸ், அவங்க மேலே வந்து யார் பார்த்தாலும் அவங்க மேலே ஒரு வசீகரம் உண்டாகிறதுக்கும், யாரும் அவங்களை பார்த்ததுமே அவங்க மேலே ஒரு மோகம் உண்டாகிறதுக்கும், அவங்க சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய அளவில் இருக்கிறதுக்கும் இந்த கந்தர்வராஜர்கள் அப்படிங்கிறவங்கள இன்றைக்கும் குருமார்கள் பயன்படுத்திட்டு தான் வர்றாங்க. சரிங்களா? இப்போ கந்தர்வர்களை பற்றின தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னி மந்திரத்தை பற்றின விஷயத்துக்குள்ளே போகலாம். சரிங்களா? இந்த முதல்ல நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வசிய பிரயோகத்திற்குண்டான ஒரு மந்திரத்தை கொடுக்குறேன். இந்த வசிய பிரயோகம் எதற்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு சாதகமாக நடக்க வைக்கிறதுக்கும், உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்வதற்காகவும், நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணை வசியப்படுத்தவும், பெண்ணாக இருந்தால் ஆணை வசியப்படுத்தவும், கணவன் மனைவி வசியத்திற்காகவும், காதலன் காதலி வசியத்திற்காகவும், ஒரு மேலதிகாரியை வசியப்படுத்துறதுக்காகவும், இது அப்புறம் எது நடக்க வேண்டுமோ அந்த எண்ணங்களை மனதில் வைத்து இந்த மந்திரங்களை சொல்லும்போது அந்த எண்ணங்களை நடக்க வைக்கவும், இப்படி பல விதங்களில் இந்த மந்திரம் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? நான் சொல்கிறபடி கொடுத்தா போதுமானது. சரிங்களா? இதில் முதல்ல அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்க்ரீன்லேயும் ஆட் பண்ணுறேன். இந்த மந்திரம் வந்து இதுதான். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் கந்தர்வாய மமாப்ளாசிதம் வரப்பிரயக்ஷ ஸ்வாகா. இதுதான் மந்திரம். நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் கந்தர்வாய மமாப்ளாசிதம் வரப்பிரயக்ஷ ஸ்வாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை எப்போ ஜபிக்கணும் அப்படின்னா இரவு 12 மணிக்கு பின்னாடி, அதிகாலை 4 மணிக்கு முன்னாடி, இதுக்கு இடைப்பட்ட ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2:45க்கு எழுந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மணிக்கு பூஜையில் உட்காந்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தெளிவாக மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் உருவிட தொடங்கலாம். சரிங்களா? இது எப்படி உருவிடணும் அப்படின்னு சொன்னால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். கீழே வந்து ஒரு விரிப்பு விரிச்சுக்குங்க, முன்னாடி ஒரு தீபம் வச்சுக்குங்க. அதில் வந்து கந்தர்வராஜர் இருக்கார் அப்படிங்கிறத மானசீகமாக நினச்சிட்டு அதுக்கப்புறமா மந்திர ஜபங்களை தொடங்கலாம். இது எவ்வளவு ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னால் 108 ஒரு வீதம் ஜபிக்கணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இரவில் தான் ஜபிக்க போகிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் இரவு நீங்கள் தொடங்குறீங்க, ஒரு 12 மணிக்கு மேலே நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா வடக்கு திசை நோக்கி அமருங்க. இல்லை நான் ஒரு 3 மணிக்கு நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி அமருங்க. இன்னொரு விஷயம், இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வெள்ளை வஸ்திரம் தான் தரிக்கணுங்க. நீங்கள் வந்து இடுப்பில் வந்து ஒரு வெள்ளை வஸ்திரம் போட்டுக்கலாம்.
வெள்ளை பட்டுவாக இருந்ததுன்னா மிக மிக நல்லதுங்க. வெள்ளை பட்டு வஸ்திரம் கிடச்சதுன்னு, பட்டு வேஷ்டி, பெண்களாக இருந்தாங்கன்னா தோளில் வந்து ஒரு பட்டு துண்டு அணிகிறது, இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் அணிஞ்சிங்கன்னா இந்த மந்திரமானது வெகு சீக்கிரம் சித்தியாகுது. அதே போல் இந்த மந்திரம் கட்டாயம் 108 உருக்கள் ஜபிக்க வேணும், தெளிவாக ஜபிக்க வேணும். மந்திரம் ஜபிச்சு முடித்ததுக்கப்புறமா அல்லது மந்திர ஜபம் தொடங்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு ஆணை பெண்ணை வசியப்படுத்துகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய அடையாள பொருட்கள் ஏதாவது ஒன்று பக்கத்தில் வச்சுக்கணுங்க. அடையாள பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கலைன்னா குறைந்தபட்சம் ஃபோட்டோவாவது நீங்கள் வச்சுக்கலாம். ஃபோட்டோ வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஜெபிச்சு முடித்ததுமே நம்ம வந்து கந்தர்வர்கிட்ட இந்த ஆணையோ இந்த பெண்ணையோ என் சொல்படி கேட்டு நடக்க வைப்பாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனமாற வேண்டணும். அதாவது இன்னார் மகன் இன்னாரோ இன்னார் மகன் இன்னாரோ வந்து என்னுடைய பேச்சை கேட்கணும், நான் சொல்கிறத கேட்கணும், இல்லை நான் அவங்கள திருமணம் பண்ணிக்கணும், இல்லை இந்த மேலதிகாரி எனக்கு இந்த விஷயத்தை செய்து கொடுக்கணும், இல்லை இந்த காதலன் காதலி இவங்க வந்து எனக்கு இப்படி செய்யணும், இவங்க என்னை திருமணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்களை நீங்கள் வந்து இந்த மந்திரம் ஜெபிச்சு முடித்ததுக்கப்புறமா உட்காந்து தியானத்தில் இருந்து மனதார வேண்ட வேண்டியது ஒரு இருக்குது. சரிங்களா? வெறுமனே அடையாள பொருள் வச்சுட்டு மந்திரம் ஜபிச்சால் மட்டும் பத்தாது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காரிய சித்திக்காக ஒரு மந்திரத்தை கொடுக்குறேன். சரிங்களா? காரிய சித்திக்கான மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் க்ளீம் கந்தர்வாய மோகன ரூபாய காமக்ருதேயே காமதாயினே வஸ்ய சக்திம் சர்வ சித்திம் கிரூபய தேஹி க்ளீம் நம. இதுதான் மந்திரம். ஓம் க்ளீம் கந்தர்வாய மோகன ரூபாய காமக்ருதேயே காமதாயினே வஸ்ய சித்திம் சர்வ சித்திம் கிருபய தேகி க்ளீம் நமக. இந்த மந்திரம் இதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த காரிய சித்திக்கான மந்திரங்கள் கலைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவிகள் பண்ணலாம். கல்வி அதாவது உயர் தேர்வுகள் எழுதக்கூடியவங்க பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யாரொருவர் தான் இருக்கும் நிலையிலிருந்து ஒரு நிலை மேலே முன்னேறி போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த மந்திரத்தை கட்டாயம் பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த மந்திரங்கள் சம்பந்தமாகவோ கந்தர்வராஜர் சம்பந்தமாகவோ யாருக்கேனும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களோட சந்தேகங்கள் தீர்க்கப்படும். நன்றி, வணக்கம்.